சார் இடம் எங்களுக்கு ஓகே தான், ஆனா அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா சொல்றீங்க. உங்க ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லுங்களேன். எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேங்க. இது மெயின் ஏரியா, இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம். கிடைக்கிறப்ப ரொம்ப யோசிக்காம புடிச்சு போடுறேங்க. அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுண்ணே. அண்ணா கொஞ்சம் எங்களுக்காண்டி எங்க சார்பா உங்க ஓனர் கிட்ட பேசுங்கண்ணே. இங்க பாருங்க, மத்தவங்க சொல்ற மாதிரி நான் சும்மா பேச்சுக்காண்டி சொல்லல. நிஜமாவே வியாபாரம் நல்லா போச்சுன்னா நானே மனசார ரெண்ட் ஏத்தி கொடுப்பேன்னு நீங்க நம்பலாம். சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம நாங்க பொம்பளை ஆளுக சொந்த கால நிக்கணும்னு தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க கனவுன்னு இதெல்லாம். வீட்டுல பெருசா சப்போர்ட் எல்லாம் கிடையாது. அதனால நீங்க கொஞ்சம் உங்க அண்ணன்ட்ட சொல்லி பார்த்து பண்ண சொல்லுங்கண்ணே. சரி, நான் பேசி பாக்குறேன். உங்களுக்கு இடம் ஓகே தானே? ஓகே தானே. நான் இன்னும் 2 அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் சும்மா இந்த வீடியோ காலை காமிச்சிட்டு அப்புறம் நம்ம ஓகே பண்ணிக்கலான்னு. சரி சரி. ஈஸ்வரி அக்கா கால் பண்றேன். ஹலோ நந்தினி, சொல்லு நந்தினி. அக்கா, நாங்க இங்கன இடம் பார்க்க வந்திருக்கோம். ஈஸ்வரி, இரு, நான் அப்புறம் பேசுறேன். கட் ஆயிடுச்சு. அத்தே சிக்னல் இல்ல போல. ஒரு நிமிஷம். நியாய தர்மம்னு அடுக்குனீங்க. இப்ப என்னடா ஆபீஸ் டயத்துல வீடியோ கால் பண்றீங்க? இதான் நியாயமா? ரூல்ஸ் பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனா அது எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல உங்க டியூட்டி ஒழுங்கா பாருங்க. இனிமே ஆபீஸ் அவர்ஸ்ல போன் உங்க கையில பார்க்க கூடாது. அப்புறம் நான் அதை பெரிய இஷ்யூவா கொண்டு போயிடுவேன். சிக்னல் இல்லைண்ணே, நார்மல் கால் பண்ணி பாக்குறேன். ஒரு 10 நிமிஷம். பேசுங்க பேசுங்க. முதல்ல அந்த பாண்டிய வெளியே உட்காந்துட்டு இருக்க, அவனை அனுப்பி விடுங்க. ஓகே சார். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நந்தினி, என்ன நந்தினி, ஏதாவது அர்ஜென்ட்டா? இல்லக்கா, இந்த இடம் பார்க்க வந்தோம். அதான் உங்களுக்கு வீடியோ கால்ல காட்டலான்னு. உங்களுக்கு இடம் பிடிச்சி போச்சுன்னா ஓகே பண்ணிடலாம். இடம் நல்லா இருக்குக்கா. வீடியோ கால் வரீங்களா? இல்ல நந்தினி, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிடுன்னு. நீ எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு, நான் பார்த்துட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன். என்ன, இங்க பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன், சரியா? சரி சரிக்கா, சரிக்கா. ஆத்தே முதல் நாளே ரொம்ப வேலை போல இருக்கு. அக்கா போட்டோ அனுப்ப சொல்றாங்க. ரேணுகா அக்காவும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுருவோம். போட்டோ எடுங்கக்கா. அண்ணே, ஒரு தடவை திறந்தீங்கன்னா நான் போட்டோ எடுத்து அக்கா காமிச்சுப்பேன். சரி சார், அப்போ நீங்க உங்க ஓனர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. ஒரு 3 மாசம் ரெண்ட் அட்வான்ஸா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா நாங்க உடனே ஆக்குபை பண்ணிக்கிறோம். சரிங்க, நான் பேசிட்டு சொல்றேன். கிடைச்சிரும். நல்லா இருக்குல்ல ஜனனி? வெளியெல்லாம் கூட நல்லா இருக்குக்கா. அவர் வந்த உடனே உள்ள போய் ஒரு போட்டோ எடுத்துடலாம். என்ன நவீன், ரொம்ப நேரமா நின்னுட்டே ஒர்க் பண்ற போல இருக்கு. மேம் இல்ல, டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க உட்காருங்க. காயத்ரி, புதுசா வந்து ஈஸ்வரி என்ன பண்றாங்க? டெஸ்க்ல உட்கார்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். விஷயம் தெரியாம ஆன்டி ஃபைல் எடுத்துட்டு உள்ள போகுது. கன்ஃபார்மா இன்னைக்கு வேலையை விட்டு போயிடும். சார், பாண்டியன் அவரோட பிரீமியம்லாம் ஆன் டைம்ல கட்டியிருக்காரு சார். அப்புறம் அவரோட பாலிசியில அவரோட ஒய்ஃபோட எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கவர் ஆயிருக்கு சார். அவருக்கு போக வேண்டிய அமௌண்ட்ல 40% தான் சார் அவருக்கு போயிருக்கு சார். அவர் எல்லா பேப்பர்ஸுமே கரெக்டா சப்மிட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் எதுக்காக சார் அவருக்கு போய் அந்த அமௌண்ட் சேரல? நீங்க ஒன்றும் சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்காக இந்த வேலைக்கு வரல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்பளம் தரது அந்த பாண்டியன் மாதிரி பிச்சைக்காரங்க கிடையாது. சார், என்ன வார்த்தை பேசுறீங்க சார் நீங்க? எஸ், நான் கரெக்டா தான் பேசுறேன். காசு இல்லாத ஆளுக்குலாம் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? கேன்சர் வந்தா சாகட்டும். Who cares? சார் போதும் சார், நீங்க பேசுறதெல்லாம் கேட்கவே எரிச்சலா இருக்கு சார். அவர் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வரலையே சார். அவர் நியாயமா காசு கட்டி இன்சூரன்ஸ் கேட்டு வந்திருக்காரு. அவர் போட்டிருக்கிற பாலிசியில எல்லாமே கவர் ஆயிருக்கு சார். அதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை சார். அதை செய்யாம காசு கேட்டு வந்தவரை ஏளனமா பேசுறதும் கேவலப்படுத்துறதும்
இதெல்லாம் நியாயமே இல்லை சார். ஹலோ ஈஸ்வரி, நியாய தர்மம் பேசுறதுக்கு இது ஒன்றும் கோர்ட்டு கிடையாது, கார்ப்பரேட் சிஸ்டம். இங்க எங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப டென்ஷன் ஆகி வார்த்தை விடாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லை. போய் அந்த ஆளை கிளம்ப சொல்லுங்க, போங்க. இல்ல சார், முடியாது சார். அவருக்கு சேர வேண்டியது கிடைக்காம என்னால அவரை அனுப்ப முடியாது சார்.